nose. Finger to nose. 1, 2, 3. Nose. Nose tip. Nose tip. இப்போ இந்த கை வச்சுட்டு இது ஒரு 5 times. ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். சரிங்களா? ரெண்டாவது எக்ஸசைஸ் தாளம் போட ஒரே ஒரு கை மட்டும் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஓகே. இப்போ இந்த கை இது போக போக கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணும். Yes. Third exercise, finger to finger. Somebody is Light up. ரெண்டு விரல் நுனி. third sir. இது மூணாவது. கரெக்ட்டா? சரி. இது third exercise. Fourth, கையில வட்டம் போடுங்க. ஒரே கை. வட்டம். 1 2 3 4 5 ரிவர்ஸ் 2 3 4 இப்போ லெஃப்ட் இது உட்காந்துட்டும் பண்ணலாம் படுத்துட்டும் பண்ணலாம். வீடியோவில் இருக்கிறது உட்காந்துட்டு நீங்கள் படுத்துட்டு பண்ணுறதுனால சரிங்களா? இப்போ படுத்துட்டு பண்ணுற எக்ஸசைஸ் ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு ஒரு காலை லைட்டாக முடிச்சுடும், லைட்டாக மேலே தூக்கணும். அவ்வளோ 1 2 3 4 5. இது ஒரு கணக்கு. 5 seconds தென் டவுன். அது 1 repetition. அந்த மாதிரி 5 seconds 5 repetition. 5 seconds right பண்ணுங்க. இது 1 2 3 4 5. இப்போ ரெண்டு ஆச்சு. பண்ணுங்க திருப்பி. 1 2 3 4 5. இப்போ மூணு ஆச்சு. இன்னும் ரெண்டு இருக்கு. 2 3 4 5. இப்போ நாலு ஆச்சு. 1 2 3 4 5. அஞ்சு ஆச்சு. அந்த மாதிரி இந்த காலம். இது கொஞ்சம் இதுக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தெரியுது. அதுக்கு தான் சொல்லி கொடுப்போம். ஓ சரி. பண்ணுங்க. 1 2 not all the exercises. One exercise over just pause it. Don't have to take 1 கை ரைட் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இடுப்பு மேலே தூக்குங்க. நல்லா 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரி. ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்படியே. இப்போ 1 ஆயிடுச்சு. சரி. இப்போ திருப்பி தூக்கணும். 1 2 3 4 5. அதுவாக ஆடணும். கொஞ்சம் ரெஸ்ட். ஒரு 2 seconds ரெஸ்ட். சரி. சரிங்களா? சரி. வெளியில் உள்ள 1 2 நல்லா இருக்கும். நல்லா 2 3 4. தனி பெட்ஷீட்டை வச்சுக்கலாம். பில்லோ பெஸ்ட் சார். இப்போ என்ன பண்ணணும்? முட்டியை தூக்கணும், கால் தூக்கணும். தூக்கிட்டீங்களா? இல்லை. இப்போ அழுத்துங்க. முட்டியை அழுத்துங்க. மடக்கூடாது. அப்படியே அழுத்து. டைட்டாக பிடிங்க. அழுத்தவே இல்லையா? இது தூக்கணும். அழுத்திட்டீங்களா? இப்போ தூக்கணும். நல்லா தூக்கணும். அப்படியே பிடிங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ 1 ஆச்சு. பண்ணுங்க. 1 2 3 4 5. திருப்பி 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 வெரி குட். 4 5. குட். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் தான் ஸ்லோவா. 4 5. இப்போ லெஃப்ட் சைடு 1 2 3 4 5. 9 ஆயிடுச்சு சார். 9 ஆயிடுச்சா? இப்போ இது வந்து 1. எஸ் சார். லைட்டாக கொஞ்சம் நேர்பட்டுங்க. லைட்டாக ஸ்ட்ரைட்டாக. இது 2. சரி. இது 3. ஓகேவா? சரி. இப்போ 1 வந்து ஃபுல்லாக மடிக்கிறது. சரி. 2 வந்து பாதி தூரம் மடிக்கிறது. சரி. 3 வந்து லைட்டாக மடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் சொல்லுவேன். சரி. இப்போ நான் 1 சொன்னால் நீங்கள் 1 வரைக்கும் மடிக்கணும். சரி. 1 குட். 3 2 1 2 3 2
1 அவ்வளோதான். இந்த மாதிரி நம்பர்ஸ் மாற்றி மாற்றி நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸசைஸ் நான் இருக்கா நேற்றுக்கு நான் சொன்னேன் 1 2 3 4 5 ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு இதை காசு 2 3 4 5. This is 11th exercise. ஆமாம் 1 2 3 4 5. சரிங்களா? 12th exercise sit to stand. சரி இது பிடிச்சிட்டு சப்போர்ட் இல்லாமல் ஏன் சரி. முன்னாடி குனிஞ்சு 1 இப்போ உட்காருங்க. இது 1 பண்ணுங்க. எப்படியே பண்ணுங்க. ஆமாம் உட்காருங்க. இப்போ 1 ஏஞ்சி உட்காருது 1. கையை இப்படி இப்படி மூடிக்க சொல்றாரு. ஏஞ்சிக்கும் உட்காருங்க. 2 இது தரையில உட்காரணுமா சார் இல்ல இல்லை சேர்ல பிடிச்சி உட்காரு. உட்காரவே முடியாது. இது அது எப்படி பண்ணுறது? எங்களாலே பண்ண முடியாது. கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஒரு leg மடியும். பார்த்து சார். ஓகே. இப்போ உங்களுக்கு இருக்கு விட்டுருங்க. இது வரும். இப்போதைக்கு உங்களுக்கு சப்போர்ட் தேவை. ஆனால் மெதுவா. சப்போர்ட் ஈஸியா இருக்கு சார். அதான் அவங்க இப்போதைக்கு மேல அவங்க ஆமா ஆமா. இந்த மாதிரி ஒரு slowly. நிமிர்ந்து பாருங்க. கொஞ்சம் கீழே பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக கீழே ஃபுல் டைம் பார்க்கலாம். கீழே ஃபுல் டைம் பார்க்க வேணாம்ன்றீங்க. லைட்டாக பார்த்துட்டு சரி சரிங்களா? இப்போ ஒரு 5 ரவுண்ட் முடிஞ்சு. ஏன்னா தலை சுற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இவர் ரைட். ரெக்கார்ட் பண்ணிட்டு எனக்கு clear ஆகும். 11th இருக்கிற எக்ஸசைஸை இவரே பண்ணலாம். பட் பண்ணிருந்தா சேஃப் சைடுக்கு ஒரு ஆள் சும்மா கூட இருக்கு. சப்போஸ் உள்ற மாதிரி ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் திடீர்னு சாப்பிட்டுப்பாரு, திடீர்னு அன்றைக்கின்னு ஏதாச்சும் இதாக இருக்கும். உள்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ டக்குன்னு நம்ம பிடிக்கும். சேஃப் சைட் 11th எக்ஸசைஸ் வரைக்கும் யாரும் இருக்க தேவையில்லை. சரி இவராகவே ஓனாக பண்ணிக்கலாம். சரி. ஏன்னா இப்போ சுத்த சொன்னால இந்த எக்ஸசைஸ் இது கஷ்டம். அது திடீர்னு கேர் ஆக சான்ஸ் இருக்கு. ஆமா கண்டிப்பா இருக்கு சார். எனக்கு இப்பயே எனக்கு ஒரு மாதிரி வந்து இவங்க கொஞ்ச நேரம் சுத்தத்தை உட்காந்து. பார்த்தாலே இப்போ இப்போ சரியா நீங்க சுத்தும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் ரவுண்ட் போயிட்டீங்களே, ஆமா. இது முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இடது பக்கத்துலேருந்து ரவுண்ட் வச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் ஆ. சரி. ஆனால் எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஆனால் ஆன்டி கிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளாக் வைஸ் 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் பண்ணணும். ஓ ஏன்னா ஒரு 5 ரவுண்ட் முடிச்சுட்டு வச்சுக்கோங்க. ஆமா. உடனே டைரக்ஷன் மாற்றினா திருப்பி தலை சுற்றும். ஓ ஒன்று முடிச்சிட்டிங்களா 30 செகண்ட்ஸ் ஆச்சு பிரேக் உட்காந்து. பிரேக் கொடுத்தோம் பிரேக் கொடுத்தோம். ஏன்னா எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ ரெஸ்ட்டும் அதோட முக்கியம். அப்படியா கண்டினியூஸ் எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணாது. சரி எக்ஸசைஸ் ரெஸ்ட் 30 செகண்ட்ஸ் ஆச்சு ரெஸ்ட் எடுக்கணும். எக்ஸசைஸ் எடுத்து நடுவில் பிரேக் எடுக்கணும் மாதிரி சொல்றீங்க. ரெஸ்ட் எடுத்தாதான் ஒரு எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் 10லேருந்து ஒரு 30 செகண்ட் ஆச்சு. ஒரு 10th எக்ஸசைஸ் 11th எக்ஸசைஸ் பண்ணாலும் 30 செகண்ட்ஸ் பிரேக். எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட். சரி 11th அப்புறம் இருக்கிற எக்ஸசைஸ் மட்டும், ஏன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட் எக்ஸசைஸ்னால கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிரேக் எடுத்தாலும் தப்பு இல்லை. சரி அது உங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்ட் அது உங்களுக்கு தான் தெரியும். ஓகே இப்போ ரெஸ்ட் எடுத்து இப்போ கொஞ்சம் ஆக்டிவ் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து மினிமம் சொல்கிறேன், சரி. உங்கள் பாடி கெப்பாசிட்டி அது பண்ண தான் உங்களுக்கு அடாப்ட் ஆகும். ஸோ உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ ரவுண்ட் நீங்க ஒரு 10 எக்ஸசைஸ் இப்போ பண்றோம். பிரேக் எடுத்துட்டு சாயந்தரமா மீதி 10 exercise. பண்ணலாம். அது இப்போ நான் ஒரு 20 எக்ஸசைஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நாளைக்கு 3 தடவை உங்களுக்கு சொல்ல போய் கேட்க போகிறேன். ஸோ ஒரு 10 எக்ஸசைஸ் காலை பண்ணிட்டீங்களா, நெக்ஸ்ட் மதியானம் நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸசைஸ் மதியானம் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்றதுக்காக ஃபிசியோதெரபி சொல்லிட்டாரு. 20 காலையிலே பண்ணணும் அவசியம் இல்லை. நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 10 தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வேறு. நம்ம உங்கள் ஏஜையும் மதிக்கணும், உங்கள் கண்டிஷனையும் மதிக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அட் டைமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. சரி சரி அதனால் உங்கள் பாடி இது ப்ராக்டிஸ் ஆகுதான் தெரியும். சரி ஸோ அதனால் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துங்க. சரி. ஏன்னா இந்த எக்ஸசைஸ்லாம் உங்கள் உடம்புக்கு செட் ஆகிறதுக்கே குறைஞ்சது 1.5 மாதம் ஆகும். ஒரு மாசம். ஓ ஏன்னா எடுத்தோடனே நம்ம பாடி பில்டர் ஆகிட முடியாது. சரி. நான் 1 மாதத்தில் பாடி பில்டர் ஆகிட முடியுமா? அதுக்குன்னு சாப்பிடணும், ஒர்க் அவுட் பண்ணணும், என் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி வளரணும். அப்புறம் தான் இந்த ஷேப் எல்லாம் வரும். அந்த மாதிரி தான் நம்ம பாடிக்கு நீங்கள் பண்ணுறது. இப்போ நீங்களே Must give sufficient time. Correct. அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ இது முடிஞ்சிச்சு.
படிக்கிட்டு ஹேண்டில் வீட்டில் அதை பிடிச்சிட்டு அதை படிக்கிட்டு ஹேண்டில் பிடிச்சிட்டு வரணும் ஏறத்தாவில் ஓகே இந்த மாதிரி இது மாதிரி அஞ்சு ஸ்டெப்பிங் இங்கே இருக்குது இது 15வது எக்ஸசைஸ் நல்லா செய்யுங்க இனிமே பட்டு பட்டுன்னு வச்சு நல்ல கால் அழுத்தி one. அப்புறம் எடுக்கணும் எல்லாமே பொறுமையாக பண்ணணும் 2 நிதானமா 3 4 5 சரிங்களா சரி this is 15 days 16th வந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கோங்க காலில் வட்டம் போடும் அப்போ கையில் வட்டம் போட்டு போட்டோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி காலில் வட்டம் இந்த ரஜினி பண்ண பார்த்தீங்கன்னா சந்திரமுகி ஆமா எல்லாம் பறக்குமே ஆமா அந்த மாதிரி பண்ணி சார் இப்படி சொன்னா மறக்க மாட்டீங்களே கரெக்ட் அதுக்காக தான் சொல்றேன் அப்புறம் ரிவர்ஸ் 2 3 4 5 இப்போ இந்த கால் பண்ணுங்க சப்போஸ் வட்டம் வட்டம் 3 4 5 சர்க்கிள் கரெக்டா வருது சார் அது தெரியும் ப்ராக்டிஸில் தான் வரும் சரிங்களா ஸோ மேக் த சர்க்கிள் இன் ஸ்டாண்டிங் சரி 16வது எக்ஸசைஸ் சரி சரிங்களா 17 நேராக நடக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோட் இருக்கா இந்த கோட்லேயே எவ்வளவு இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸ் கோடு வேணும் இந்த பாக்ஸ் சென்டர் வேணும் சரி எவ்வளவு தூரம் சார் கடைசி வரைக்கும் போகுது சார் நேர 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 பார்த்து ரிலாக்ஸாக நடக்கும் இது சார் சொல்றது கரெக்ட் தான் இதில் தான் நான் டிவியில் இது சைடில் பிளான் போட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் என்னால் நடக்க முடியல கை பிடிச்சிங்க சொல்லி இப்போ இது பாக்ஸ்ல நடக்கும்போது கஷ்டமா இப்போ இருக்கு எனக்கு இது பரவாயில்ல வருது பாக்ஸ் அந்த கோடை விட பாக்ஸ் பெட்டர் பாக்ஸ் பெட்டர் நம்ம கோட்டுக்கு மேலே நடக்கிறது கஷ்டம் கஷ்டம் this side. ஆனால் இப்போதைக்கு இப்படி நடக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா Box. உங்களுக்கு இந்த ரெண்டுத்துக்குள்ளே நம்ம எப்படி பொசிஷன் என்ன பண்ணுறது எஸ் யூ ஆர் ரைட் அந்த ஒரு நம்ம அதுலயே நம்ம இன்னும் கொஞ்சம் தடுமாறுவோம் இது பெட்டர் இது இப்போதைக்கு அதுக்கப்புறம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க எத்தனை எக்ஸசைஸ் வருது 17வது 17 இது மாதிரி எத்தனை சொல்கிறோம் 5 தடவை சும்மா ஒரு எல்லாமே 5 தடவை சின்ன ஒரு 5 மீட்டர்ஸ் தான் இருக்குது சரி சரி நீ வீட்டுக்குள்ளேயே டைல்ஸ் இருந்துச்சுனாலே அது வரைக்கும் அது ஒரு சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 10 தடவை நடக்கும் பெருசாக இது கொஞ்சம் பெருசாக இருக்குது 2 இருக்கும் ஸோ 5 தடவை போகுது சரிங்களா சரி இப்போ அதே மாதிரி இதுக்கு ரெக்கார்டு 18வது எக்ஸசைஸ் கண்டிப்பாக ஒருத்தர் இல்லாமல் பண்ணக்கூடாது சரி அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸசைஸ் விட்டுருக்கு பரவாயில்ல 18 எக்ஸசைஸ் ஆமாம் என்னன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நடந்தீங்க ஆமா. பிரச்சனை இல்லை ஆ. ரிவர்ஸில் நடக்கணும் ஏன்னா ரிவர்ஸில் ஊன்ட்டோம்னா பின்னாடி தலை இல்லை ரிவர்ஸில் மொட்டை மாடல நடப்பினாங்க மொட்டை மாடி நானே சொல்றேன் ஓகே நடந்துட்டு இருந்தேன் வீட்டில் உங்களை தவிர யார் இருக்கா இல்லை எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போது மேடம் நீங்கள் வந்து சார் சரி ரிவர்ஸில் நடங்க ரிவர்ஸில் கீழே பார்க்காம நடந்து இவர்கிட்ட ஒரு டச்சிங் இருக்கணும் சரி. தொட்டால் தான் அவருக்கு அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இல்லாமல் நடப்பார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போதைக்கு வராது எஸ் நடங்க இது நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்கன்னா விட்டுருங்க பரவாயில்ல இல்லை இல்லை இதே நான் செய்யலாம் சார் இது ரெகுலர்லி நான் வந்து நீங்க இப்போ மொட்டை மாடியில மொட்டை மாடல மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன் பண்றீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசி அதாவது ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி ரெஃபரன்ஸ் நீங்கள் ஒரு வாரம் பாருங்க ஆ. நல்லாவே பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா விட்டுருங்க This is 18th exercise. Definitely I will be able to do. நான் ஸ்டார்டிங் எப்பவுமே அவர் நல்லாவே பண்ணாலும் ஸ்டார்டிங் ஒருத்தர் இருக்கணும் தான் நான் எதிர்பார்ப்பேன் அஃப்கோர்ஸ் அது நான் அதையே நான் கேட்கல இப்போ அவங்க நடக்கிறத வச்சு நீங்க என்ன இப்போ நல்லா நடக்கிறாரு ஆனால் அந்த ஸ்ட்ரைட்டாக வரல ஓ அது நானும் கவனிச்சேன் கொஞ்சம் கிராஸா போறாங்க ஸ்ட்ரைட்டா Cross. ஸ்ட்ரைட் லைன் முன்னாடி ஃப்ரண்ட்ல நடக்கிறது கரெக்டாக நடக்கிறாரு சரி பேக்கில் அது அந்த ரிவர்ஸ் நடக்கும்போது கண்டிப்பா என்னால் அது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபாலோ பண்ண அது பரவாயில்ல அது தப்பே இல்லை சரி இப்படி இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆ. இப்போ இந்த பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸை பார்த்து ஜட்ஜ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் வந்துடுவோம் ஓகே இத கீழே குனிஞ்சு பார்த்தேன் ரைட் முடிஞ்ச பழத்தாரா இப்போ கோடு எவ்வளோ தூரம் இருக்குது டைல்ஸ் அவ்வளோ தூரம் இருக்குது கரெக்ட் ஸோ அதை வச்சு நான் ஜட்ஜ் பண்ணி நான் ஸ்ட்ரைட்டாக அவருடைய வந்துடுவேன் ஏஜுக்கு
நீங்க நடுங்க, இப்ப பின்னாடி என்னால அவர் பாக்ஸ் மாதிரி இல்ல அவனோட லைனை பார்க்க சொல்றாருல பார்க்காம சொல்றாரு. நீங்கள் பாக்ஸை பார்த்தே நடக்கும், நீங்கள் கீழே பார்த்தே நடக்கும். கீழே பார்த்து உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக வர முடியுதா கவனிப்போம். பார்த்து கடவுளோட வேகமாக நடுவோம். எதையுமே ஸ்பீடாக பண்ண முடியும். என்ன அவசரம் ஒன்றுமே I will do it, sir. This is number, sir. 18th. 18. Thanks, sir. முடிய போகுது, முடிய போகுது. சரி. See Rajendran, see you well side walk for 10 steps in வச்சுக்கலாம். லைட்டாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், ஃபாஸ்ட்டே வேணாம், ஃபாஸ்ட்டே வேகமே வேணாம். லைட்டாக 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 ஏன் இவ்வளோ ஸ்பீடு? அர்ஜென்ட்டாக எங்கே ட்ரெயின் பண்ணி போறீங்களா? எதுவும் வாங்கல. இல்லை அவங்க எல்லாம் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் தப்பா அது படுத்துட்டு ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் தெரியும். அங்கங்க உடம்பு ஃபுல்லா ரைட் 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 கட்டு கொடுத்து ஒரு ஹெல்ப் தெரியாம நாங்க ஆள் போட்டாங்க, அதெல்லாம் ஆள் போடுறாங்க. இல்லை, நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், ஒருத்தருமே நான் கரெக்ட் பண்ணதே இல்லை. தமிழாலே ஆன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு தான் 5-6 வருஷத்துல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணிட்டு அடி பிரதர்ஷனம், அது அங்க பிரதர்ஷனம். இப்போ இதுதான் இந்த கால் இப்போ நார்மலாக நிற்கிறீங்களா சார்? இப்போ பார்த்துட்டு எனக்கு கண்ணை மூடணும்னு அவசியம் இல்லை சார். எதுவுமே அது வந்து செக் பண்ணுறதுக்கு தான். சரி, வெரைட்டி வந்து உங்களுக்கு தான். இந்த கால் வச்சுக்கிங்களா, வலது காலை முழுது இதுக்கும் சப்போர்ட் வேணும். சரி, ஒரு ஆள் நீங்கள் சைடில் இருக்கணும். நான் எப்படி இருக்கிற பார்த்துக்கோங்க மேடம். கீழே குனிஞ்சு பார்க்கலாம் சார், பார்க்கலாம். எல்லாமே பண்ணலாம், நீங்கள் நேராக பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களோட இது பொசிஷன் வந்து இப்படி இருக்கணும். பட் இது என்ன சார், ஒரு 6 மாதம் முன்னாடி நல்லா பண்ணேன் சார். பரவாயில்ல, இப்போ எனக்கு இப்போ கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. எனக்கு இப்போ புரியுதுல உனக்கு? பரவாயில்ல சார், அதை பற்றி நீங்கள் பொசிஷன் ஃபீல் பண்ணாதீங்க. சரி, திருப்பி வர வைக்கணும், அதுதான் நம்ம கோல். எஸ் சார். கரெக்ட் கரெக்ட். நான் இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் தம்பி ஒருத்தர் வேணும். ரொம்ப கரெக்டாக பேசுனீங்க. சரி, உங்களோட பொசிஷன் தான் என் பொசிஷன். நான் இருக்கிற பொசிஷனில் நீங்கள் கை பின்னாடி வச்சுக்கோ. சப்போஸ் அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே பேண்ட் போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க. சரி, ஏன் சொல்கிறேன்னா, சார் நானே ஒன்று சார் நான் சொல்கிறேன், இல்லை இவர் கட்டி பிடிச்சிருக்கோம். என்ன பையன் மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்ல நானும் சேர்ந்து வந்துருவோம் சார். சேஃப் சைடுக்கு சொல்கிறேன். ஓக்கு தான் எல்லாருமே வீட்டுக்கு பிடிச்சி எஸ் சார். சரிங்களா? இது 20 எக்ஸசைஸ் தான் எனக்கு சார்.